Hey guys, welcome to our channel Civil Tech Tamil. இந்த வீடியோவில் நம்ம ஜியோமெட்ரிக் டிசைனில் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம். வெர்டிக்கல் அலைன்மெண்ட் வந்து மெயினாக வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து கிரேடியன்ட், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் கர்வ்ஸ். வெர்டிக்கல் கர்வ்ஸை திருப்பி ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சப்மிட் கர்வ், இன்னொன்று வந்து வேலி கர்வ். ஃபஸ்ட்டு வந்து கிரேடியன்ட். Gradual rise or fall in the direction of vehicle movement is called gradient. If it is a gradual rise, then it is ascending, rising or positive gradient. And if it is a gradual fall, it is called descending or falling or negative gradient. Gradientனா ஒன்றும் இல்லை, கிராஜுவல் ரைஸ் ஆர் ஃபால் வந்து நம்ம போகிற டைரக்ஷனில் மூமெண்ட் ஆஃப் வெஹிக்கல் டைரக்ஷனில் சொல்கிறாங்க, அதுதான் கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதே கிராஜுவல் ரைஸாக இருந்தால் அது அசெண்டிங் கிரேடியன்ட் ஆர் ரைசிங் கிரேடியன்ட் ஆர் பாசிட்டிவ் கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க. இதே வந்து கிராஜுவல் ஃபாலாக இருந்தால் அது வந்து டிசெண்டிங் கிரேடியன்ட் ஆர் ஃபாலிங் கிரேடியன்ட் ஆர் நெகட்டிவ் கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க. இந்த கிரேடியண்ட்டை வந்து 4 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரூலிங் கிரேடியன்ட், லிமிட்டிங் கிரேடியன்ட், எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட், மினிமம் கிரேடியன்ட். ரூலிங் கிரேடியன்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ கிரேடியன்ட் டிசைனர் வாண்ட்ஸ் டு ப்ரொவைட் டு வெர்டிக்கல் ப்ரொஃபைல் ஆஃப் அ ரோட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிசைன் கிரேடியன்ட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிசைன் ஸ்பீட் அண்ட் டோப்போகிராஃபி. ரூலிங் கிரேடியன்ட்னா வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, டிசைன் ஸ்பீடு டோப்போகிராஃபியை பொறுத்து தான் இருக்கும். லூரிங் கிரேடியன்ட் வந்து இன்னொரு நேம் எப்படி சொல்கிறாங்கன்னா டிசைனர் கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லிமிட்டிங் கிரேடியன்ட். திஸ் கிரேடியன்ட் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி வென் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பை லிமிட்டிங் கிரேடியன்ட் இஸ் லெஸ் தென் த cost of construction by luring gradient. This gradient is steeper than ruling gradient. Limiting gradient என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு லிமிட்டிங் கிரேடியண்ட்டோட காஸ்ட் வந்து ரூலிங் கிரேடியன்ட் போடுறத விட கம்மியாக ஆகுதுன்னா அப்போ தான் நம்ம லிமிட்டிங் கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கிரேடியன்ட் வந்து ரூலிங் கிரேடியண்ட்டை விட ஸ்டீப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட். திஸ் கிரேடியன்ட் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி இன் அன்அவாய்டபிள் கேசஸ். இட் இஸ் ஸ்டீப்பர் தென் above 2 gradients. As per IRC, this gradient should not be provided for a length more than 100 meter. If any case, pulling power of vehicle should not be compromised. என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் வந்து அன்அவாய்டபிள் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் வந்து ரூலிங் கிரேடியன்ட் அண்ட் லிமிட்டிங் கிரேடியன்ட்டோட ஸ்டீப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐஆர்சி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, வந்து 100 மீட்டர் லென்த்துக்கு மேலே இருக்க கிரேடியன்ட்டுக்கு வந்து இந்த எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெஹிக்கிளோட புல்லிங் பவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாது. ஸோ நம்மளுக்கு கிரேடியன்ட் சடன் ரைஸ் ஆர் ஃபாலை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து மினிமம் கிரேடியன்ட். திஸ் கிரேடியன்ட் இஸ் ப்ரொவைடட் ஃபார் ட்ரைனேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூ இன் ஆர்டர் டு அலோவ் கிராவிட்டி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இன்சைட் தி ட்ரைனேஜ் சிஸ்டம். இந்த மினிமம் கிரேடியன்ட் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ரைவேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து நம்மளுக்கு வாட்டர் வந்து கிராவிட்டி ஃப்ளோவால் வந்து நம்மளுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டமில் போயிடணும்னு சொல்லிட்டு. As per IRC, minimum gradient for open soil drains வந்து 1/200 கொடுத்துருக்காங்க. For CC drainக்கு வந்து 1/500 ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் கிரேடியன்ட். ஆஸ் பர் ஐஆர்சி, மேக்ஸிமம் கிரேடியன்ட் வேல்யூ வந்து ஐஆர்சி என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, டெரைன் 3 வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் அண்ட் ரோலிங் டெரைன். செகண்ட் வந்து மவுண்டேனியஸ் அண்ட் ஸ்டீப் டெரைன் ஹேவிங் எலிவேஷன் மோர் தென் 3000 மீட்டர் above MSL மீன் sea level. தேர்ட் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, mountainous and steep terrain having elevation up to 3000 meter above MSL. அதுக்கு கரஸ்பாண்டிங் ரூலிங் கிரேடியன்ட், லிமிட்டிங் கிரேடியன்ட் அண்ட் எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா, ஃபார் எலிவேஷன் மோர் தென் 3000 மீட்டர் கிரேடியன்ட் இஸ் ரெடியூஸ் பை 1% பிகாஸ் ஃபார் ஹையர் எலிவேஷன் அவைலபிலிட்டி ஆஃப் O2 இஸ் லெஸ் டியூ டு விச் ஃபியூவல் இஸ் பர்ன்ட் பிகாஸ் இட் ரெடியூஸ் புல்லிங் பவர் ஆஃப் வெஹிக்கல். என்ன சொல்கிறாங்கன்னா, எலிவேஷன் மோர் தென் 3000 மீட்டராக இருந்தால், அதாவது செகண்ட் கேஸில் மவுண்டேனியஸ் அண்ட் ஸ்டீப் டெரைன் ஹேவிங் எலிவேஷன் மோர் தென் 3000 மீட்டர் அபவ் மீன்ஸ் லெவலாக இருந்தால் நம்மளுக்கு கிரேடியன்ட் வந்து 1% வந்து ரெடியூஸ் பண்ணி போடுவாங்க. பிகாஸ் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வந்து லெஸ்ஸாக இருக்கும் ஹையர் எலிவேஷனில். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா வந்து ஃபியூவல் வந்து பர்ன்ட் ஆக வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் டியூ டு ரெடியூசிங் புல்லிங் பவரால். Next வந்து grade compensation. When there is a horizontal curve in addition to gradient, then there will be increased resistance to tractive force due to curve and gradient both. In this case, IRC suggests to compensate the grade so that the pulling power of vehicle should not be compromised. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, grade compensationna நம்மளுக்கு ஹாரிசான்டல் கர்வ்லேயே வந்து நம்மளுக்கு கிரேடியன்ட் இருந்ததுன்னா அங்கே வந்து ட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஐஆர்சி என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, அங்கே வந்து கிரேட் வந்து நம்மளுக்கு காம்பன்சேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு புல்லிங் பவர் ஆஃப் த வெஹிக்கல் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸ்ட் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக போகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கர்வ் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா, T × 1 - cos ஆல்ஃபா. ஆல்ஃபா வந்து நம்மளுக்கு டீவியேஷன் ஆங்கிள், T என்றது வந்து ட்ராக்டிவ் ஃபோர்ஸ்.
Next, grade compensation formula பார்க்கலாம். 30 plus R divided by R percentage. It should not be greater than 75 divided by R percentage. Compensated gradient na gradient minus grade compensation. இந்த formula ரொம்ப important. இதை வச்சு நம்மளுக்கு problems வந்து கேட்பாங்க. Next, as per IRC, grade compensation is not required for gradient flatter than 4%. Compensated gradient should not be less than 4%. IRC என்ன சொல்கிறாங்கன்னா வந்து grade compensation வந்து தேவையில்லை. எப்போனா வந்து gradient வந்து flatter than 4% இருந்தால் நம்மளுக்கு grade compensation வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி compensated gradientோட வேல்யூ வந்து 4%ஓட லெஸ்ஸாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் vertical curves பார்க்க போகிறோம். vertical curves வந்து திருப்பி ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. சப்மிட் curve and valley curveனு. ஃபஸ்ட்டு சப்மிட் curve பார்க்கலாம். சப்மிட் curves are vertical curves with convexity upward and concavity downward. It is formed by two gradient in following ways. சப்மிட் curveனா என்ன சொல்கிறாங்கன்னா vertical curve convexity upward இருக்கும், concavity downward இருக்கும். இது வந்து ரெண்டு gradient, ஒன்று அப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு கிரேடியண்ட்டுமே வந்து கம்பைன் பண்ணி நான் சப்மிட் கர்வ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டு கிரேடியண்ட்டோட காம்பினேஷன் வந்து கீழே கொடுத்துருக்க இந்த டயக்ராமில் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சப்மிட் கர்வ். கான்வெக்சிட்டி அப்வர்ட் அண்ட் கான்கேவிட்டி டவுன்வர்ட். வெர்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆல்வேஸ் லைன்ஸ் அபவ் தி கர்வ். சப்மிட் கர்வில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து நம்மளுக்கு கர்வுக்கு மேலே தான் வந்து லை ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கர்வ்ஸ் ஆர் டிசைன் ஒன்லி ஃபார் சைட் டிஸ்டன்ஸ் க்ரைட்டீரியா. சைட் டிஸ்டன்ஸ் க்ரைட்டீரியாவுக்கு மட்டும்தான் சப்மிட் கர்வ்ஸ் வந்து டிசைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கர்வ்ஸ் ஆர் மேட் வித் ஸ்கொயர் பேரபோலா ஷேப் டியூ டு பெஸ்ட் ரைடிங் குவாலிட்டி அண்ட் டியூ டு சிம்பிளிசிட்டி ஆஃப் கேல்குலேஷன்ஸ். சப்மிட் கர்வ் வந்து ஸ்கொயர் பேரபோலா ஷேப்பில் தான் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா வந்து பெஸ்ட் ரைடிங் குவாலிட்டிக்கும் நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் போடும்போது நம்மளுக்கு சிம்பிளாக முடியணுன்றதுக்காகவும் வந்து ஸ்கொயர் பேரபோலா ஷேப்பில் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஐடியல் ஷேப் ஆஃப் சப்மிட் கர்வ் பார்த்தீங்கன்னா ஆனால் சர்க்குலராக தான் வந்து சப்மிட் கர்வ் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி தேர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் இன் சப்மிட் கர்வ் பிகாஸ் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் அப்வர்ட்ஸ் டைரக்ஷன் டியூ டு எஃபெக்டிவ் வெயிட் ஆஃப் வெஹிக்கிள் வந்து ரெடியூசஸ். என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து சப்மிட் கர்வில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது, டிஸ்கம்ஃபர்ட் டிரைவர் ஓட்டுறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸில் வந்து கான்வெக்சிட்டி அப்வர்டாக இருக்கிறதால அப்வர்ட் டைரக்ஷனில் போகும்போது நம்மளுக்கு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும், நம்மளுக்கு வெயிட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு ரெடியூஸாக ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேலே கொடுத்துருக்க அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா விபிஐனா வெர்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், விபிசினா வெர்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் கர்வேச்சர், அதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு விபிடினா வந்து வெர்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் டெர்மினல் வந்து எக்ஸிட் பாயிண்ட்டு. இதில் வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து 4 ஃபார்முலாஸ் வரும் சப்மிட் கர்வில். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனு. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y dash is equal to minus n divided by 2ls into x square plus n1 into x. இது important formula. இதை வச்சு நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆஃப் சப்மிட் கர்வ் ஆர் creased or highest point x is equal to n1 divided by capital N into ls. இது வந்து எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த கர்வ் விபிசிலேருந்து வெர்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து நம்மளுக்கு இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து அப்பெக்ஸ் ஈக்குவேஷன் y is equal to n divided by 2ls into x square. இந்த அப்பெக்ஸ் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வச்சு நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் விபிஐ ஃப்ரம் விபிசி x is equal to ls divided by 2. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா n1 n2 நம்ம படித்தோம். n1 n2 என்னன்னா வந்து ஒரு கிரேடியண்ட்டில் இருக்க வேல்யூஸ் தான் வந்து n1 and n2. இதை வந்து ரெண்டு கேஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. வென் curve is symmetrical and n1 is equal to n2. Vertical lines passing through VPI bisects length of curve into two equal parts. This line is always passed through submit point of curve. RL of starting point and end point will be same. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து vertical line passing from VPI. VPIலேருந்து passing பண்ணுற vertical line பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடில் இருக்க கிரேடியண்ட்டுமே வந்து கரெக்ட் ஆஃபாக வந்து டிவைட் பண்ணும். அதே மாதிரி ஆர்எல் ரெண்டுத்தோட ரெடியூஸ் லெவலுமே வந்து சேம் பாயிண்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதே வந்து வென் கர்வ் இஸ் அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் வெர்டிக்கல் லைன் பாசிங் த்ரூ விபிஐ வந்து ரெண்டாக வந்து கரெக்டாக வந்து பிரிக்காது, ரெண்டு கிரேடியண்ட்டுமே வேறு மாதிரி வேல்யூஸில் இருக்கும். அதே மாதிரி ஆர்எல்லும் வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டு பாயிண்ட்ஸ்லேயுமே. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் சப்மிட் கர்வ். லென்த் ஆஃப் சப்மிட் கர்வ் வந்து அதே மாதிரி ரெண்டு கேஸ் இருக்குது. வென் ls is greater than st. ls வந்து length of submit curve is greater than side distance இருந்தா, இல்லை capital H வந்து height of driver I and small h வந்து height of obstruction சொல்கிறாங்க. ls is equal to ns square divided by 2 times of root of capital H plus root of small h the whole square.
இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இதே வந்து எஸ்எஸ்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் H இஸ் ஈக்குவல் டு 1.2 மீட்டர், ஸ்மால் h இஸ் ஈக்குவல் டு 0.15 மீட்டராக இருந்தால் LS இஸ் ஈக்குவல் டு NS ஸ்கொயர் டிவைடட் பை 4.4. இதே வந்து OST ஒரு IST இருந்தால் கேபிட்டல் H இஸ் ஈக்குவல் டு 1.2 மீட்டர், ஸ்மால் h இஸ் ஈக்குவல் டு 1.2 மீட்டர். இது ஆல்ரெடி நம்ம சைட் டிஸ்டன்ஸில் வந்து படிச்சிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும், பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து இந்த OST அண்ட் ISTனா என்னன்னு உங்களுக்கு புரியும். இதே வந்து OST அண்ட் ISTக்காக இருந்தால் LS இஸ் ஈக்குவல் டு NS ஸ்கொயர் டிவைடட் பை 9.6ன்னு கொடுத்துருக்காங்க. கேஸ் 2 வந்து LS இஸ் லெஸ் தென் SDயாக இருந்தால் LS இஸ் ஈக்குவல் டு 2S மைனஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் கேபிட்டல் H ப்ளஸ் ரூட் ஆஃப் ஸ்மால் h த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை N. ஃபார் SSTக்கு இருந்தால் LS இஸ் ஈக்குவல் டு 2S மைனஸ் 4.4 டிவைடட் பை N. இதே OST ஒரு ISTக்கு இருந்தால் LS இஸ் ஈக்குவல் டு 2S மைனஸ் 9.6 டிவைடட் பை N கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கில் இந்த ஃபார்முலா வச்சு கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா, ஃபார் calculation ஆஃப் சைட் டிஸ்டன்ஸ் இந்த டிசைன் ஆஃப் வெர்டிக்கல் கர்வ் த எஃபெக்ட் ஆஃப் gradient should not be taken. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெர்டிக்கல் கர்வில் வந்து எஃபெக்ட் ஆஃப் கிரேடியண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ S இஸ் ஈக்குவல் டு 0.278 V இன்டூ TR ப்ளஸ் V ஸ்கொயர் டிவைடட் பை 254F. இது ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. நீங்கள் சைட் டிஸ்டன்ஸ் வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு நிஜமாவே புரியாது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து பிரேக் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன போடுவோம்னா வந்து ரைசிங் கிரேடியன்ட் அண்ட் ஃபாலிங் கிரேடியன்ட் வரும். V ஸ்கொயர் டிவைட் பை 254 F ப்ளஸ் ஆர் மைனஸ் S% போடுவோம். ஆனால் இங்கே எஃபெக்ட் ஆஃப் ரேடியன்ட் வந்து ஷுட் நாட் பி டேக்கன் எடுக்காததால் நம்ம V ஸ்கொயர் டிவைடட் பை 254F வெறும் ஃப்ளாட் ரோடோட ஃபார்முலா வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட் வந்து வேலி கர்வ். Valley curve are the vertical curves with concavity upward and convexity downward. இதே submit curveல வந்து convexity upward and concavity downwardனு வரும். It is formed by two gradient in the following ways. கீழே இருக்க waysல வந்து நம்மளுக்கு valley curves வந்து form பண்ணும். Some important points of valley curve பார்த்தீங்கன்னா concavity upward and convexity downward. VPI always lies below the curve. vertical point of intersection வந்து curve கீழே தான் வந்து லை ஆகும்னு சொல்கிறாங்க. Next valley curve are designed taking headlight side distance into account. valley curve வந்து எதை வச்சு டிசைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா headlight side distance வச்சு வந்து டிசைன் பண்ணுவாங்க. இதே வந்து submit curve பார்த்தீங்கன்னா side distance வச்சு நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணுவாங்க. headlight side distance minimum distance which a driver can see through headlight of a vehicle is called headlight side distance. headlight side distance வந்து headlight வச்சு நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம பார்க்க முடியுமோ அதுதான் வந்து ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஜென்ரலாக வந்து ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸோ சேம் தான் சொல்கிறாங்க. இன் டிசைன் ஆஃப் வேலி கர்வ் drainage consideration is also taken. In design of valley curve aesthetic condition is also taken. என்ன சொல்கிறாங்கன்னா வேலி கர்வில் வந்து நம்ம ட்ரைனேஜும் வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி ஏஸ்தெட்டிக் கண்டிஷனையும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து வேலி கர்வ் வந்து டிசைன் பண்ணுவோம். வேலி கர்வ் ஆர் மேட் ஃபுல்லி டிரான்சிஷனல் வித் cubic parabola shape. cubic parabola ஷேப்பில் தான் வந்து வேலி கர்வ் வந்து டிசைன் பண்ணாங்க. centrifugal force acts in downward direction due to which impact to the vehicle will be more, which may result in jerking and cause uncomfortable to the passenger. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சப்மிட் கர்வில் வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஆனால் இதில் வேலி கர்வில் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனாக ஆக்ட் ஆகிறதால நம்மளுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் டு த பேசஞ்சர் அண்ட் ஜர்க் வந்து ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆஃப் லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வேலி கர்வ். வேலி கர்வோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து எங்கே வந்து பிளேஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா x is equal to LV into N1 divided by 2 times of capital N the whole power 1/2. இந்த பாயிண்ட்டில் தான் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் வேலி கர்வ். வேலி கர்வ் இஸ் டிசைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் 2 criteria. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் பர் ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ், செகண்ட் வந்து கம்ஃபர்ட் கண்டிஷன். ஆஸ் பர் ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸில் ரெண்டு கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து LV இஸ் கிரேட்டர் தென் HSD, லென்த் ஆஃப் வேலி கர்வ் இஸ் கிரேட்டர் தென் headlight side distance. அப்படி இருந்தால் LV is equal to NS square divided by 2H plus 2S tan beta. As per IRC நம்மளுக்கு Hோட வேல்யூ, height of headlight ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 0.75 மீட்டர் அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் IRC இந்த வேல்யூஸ்லாம் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் NS square divided by 1.5 plus 0.036 into Sன்னு கிடைக்கும். கேஸ் 2 பார்த்தீங்கன்னா LV is less than HSD. LV is less than HSD இருந்தால் LV is equal to 2S minus 1.5 plus 0.035 into S divided by N. இல்லை நோட் பார்த்தீங்கன்னா வேலி கர்வ்ஸ் ஆர் மேட் ஃபுல்லி டிரான்சிஷனல் வித் cubic parabola shape, but for design of length it is assumed as square parabola for simplicity of calculation. வேலி கர்வ் வந்து எப்படி வந்து ஷேப்பில் எது பண்ணுவாங்கன்னா cubic parabola தான் வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணுவாங்க. ஆனால் சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம ஸ்கொயர் பேரபோலாவாக வந்து நம்ம அசியூம் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கம்ஃபர்டபுள் கண்டிஷன் இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா LV is equal to 2 into square root of NV cube divided by C. இதுக்கு வந்து C வந்து cubic parabola 0.6 meter per second.
இந்த வேல்யூ எடுத்து நம்ம எல்வி ஃபார்முலாவில் போட்டால் எல்வி இஸ் ஈக்குவல் டு 0.378 ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்வி கியூப்னு கிடைக்கும். நோட் ஃபார் கியூபிக் பேரபோலா ஷேப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஆக்சலரேஷன் C is equal to 0.6 meter per second cube. Do not use formula C is equal to 80 divided by 75 plus B because it is valid only for spiral nature transition curve. இந்த ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு 2 into square root of V cube divided by Cல சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து நம்ம 0.6 மீட்டர் பர் செகண்ட் கியூப் தான் எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி படித்த டிரான்சிஷன் கர்வ்ல இருந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸோட ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. 80 டிவைடட் பை 75 ப்ளஸ் V ஃபார்முலாவை இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து தப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்மளுக்கு வெர்டிக்கல் அலைன்மெண்ட் டாபிக் ஃபுல்லாக முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஜாமெட்ரிக் டிசைன் சாப்டர் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஜாமெட்ரிக் டிசைன் வந்து ஃப்ளோராக கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். கிராஸ் செக்ஷனல் எலமெண்ட், சைட் டிஸ்டன்ஸ், ஹாரிசான்டல் அலைன்மெண்ட் அண்ட் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்னு அந்த டாபிக் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டிராஃபிக் இன்ஜினியரிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.